மயிலுக்கு உடம்பு சரியில்லைங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவ பார்த்து எனக்கு உடம்பு சரியில்ல மீனா, எனக்கு வாந்தி, மயக்கமா வருது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம மீனாவும் மயில ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்து மயில செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பிரெக்னன்ட் அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிடுறாங்க. நம்ம மயிலுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம மீனா கொஞ்சம் மனசு குழப்பத்தில இருக்காங்க. இந்த டைம் பிரெக்னன்ட்டா இருந்தா நம்ம சரவண மாமா ஏத்துக்குருவாரா? என்ன நடக்கும் அப்படின்னு ஒண்ணும் புரியாதம நம்ம மீனா திணறி போய் நிக்கிறாங்க. நம்ம மயிலுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாரி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்காங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா, நம்ம மயில் வந்து இந்த விஷயத்த எப்படியாவது நம்ம மாமாக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாரி நம்ம சரவணன ஒரு கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. அங்கேயும் சரவணன் வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் குடுக்குறாங்க. அதுதான் நம்ம மயிலோட டாக்டர் சொன்ன அந்த ரிப்போர்ட். அத வாங்காம, "உன் இத நான் ஏன் வாங்கி படிக்கணும்? நீ யார் எனக்கு?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமா பேசுறாரு. "என்ன வந்தாலும் நேரடியா சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்லயில, உடனே "நான் மாசமா இருக்கேன் மாமா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "யாரு நீ? நீ எதுக்கு மாசமா இருக்க? அது என் குழந்தையே கிடையாது. எவனோட குழந்தை?" அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப ஒரு மாரி பேசிறாரு. நம்ம மயிலுக்கு என்ன சொல்லுன்னு தெரியாம அப்படியே கண்ணீர் ஓடுது. "நீ மாசமா இருந்தா என்ன? எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஆனா அது என் குழந்தை கிடையாது" அப்படிங்கிற மாரி கோவமா சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்ம மயில அவமானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திட்டு திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. இந்த குழந்தை சரவணனோட தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடக்குமா? இல்லை நம்ம மீனா அவங்க மாமியார்கிட்ட பேசி கன்வர்சன் பண்ணி ஒரு வழியாக மயிலை சரவணனோட சேர்த்து வச்சுருவாங்களா? என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்க்கலாங்க.